ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்பு உலகம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். திட்ட காலம் பார்த்தீங்க அப்படின்னா 11 மாதங்கள். திட்ட தொகை வந்து 1000 ரூபா. அதாவது 1000 ரூபாயிலிருந்து எவ்வளோ வேணாலும் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் வந்து மாதம் மாதம் கட்டலாம். வரவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து தொகையாகவும் வந்து வர வைப்பாங்க, கிராமாவும் வந்து வர வைப்பாங்க. 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தொகையாக வந்து வரவு வச்சிருக்கிறதுல லாபம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தொகையாகவே வந்து நகையை வந்து வாங்கிக்கலாம். இல்லை கிராமில் தான் உங்களுக்கு லாபம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராம் எவ்வளோ உங்களுக்கு கிராம் வந்து கிடச்சிருக்கோ அந்த கிராமுக்கு நீங்கள் நகைகளை வந்து வாங்கிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 2000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 22 கேரட் அன்னைக்கு வந்து மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா தொகையாக வர வச்சிருவாங்க. கிராம் எவ்வளோ கிடைக்குதோ அந்த 2000 ரூபாய்க்கு அந்த கிராமையும் வந்து வர வச்சிருவாங்க. நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு எதில் லாபம் இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து நகையை வாங்கிக்கலாம். அதனால தான் இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி. அதாவது ஃப்ளெக்ஸினா வந்து ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த ஸ்கீம் பேர் அப்படி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செய்கூலி சேதாரத்தை பற்றி பார்க்கலாம். செய்கூலி சேதாரம் வந்து நீங்கள் தொகையாக வந்து வர வைக்கிறதுல வந்து நகை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 11 மாதம் கழிச்சு நீங்கள் தொகையாகவே வந்து எவ்வளோ வந்து 22,000 ரூபா கட்டுறீங்கன்னா அந்த 11 மாதத்துக்கு எவ்வளோ கட்டியிருப்பீங்களோ அந்த அமௌண்ட்டாகவே அப்படியே நகை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் உள்ள நகையை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் கிராமாக தான் வந்து எடுக்க போகிறீங்க, அதாவது இந்த 2000 ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் கிடச்சிருக்கோ 11 மாதம் கழிச்சு அதில் நீங்கள் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா 50% மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து தராங்க. அதே மாதிரி 18% வரைக்கும் மட்டும்தான் அந்த 50%ல நீங்கள் வந்து நகை எடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 12% வேஸ்டேஜ் உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து 6% வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு 6%க்கு நீங்கள் வந்து நகைகளை வந்து எடுத்துக்கலாம். ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 16%க்கு மேலே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த 50% ஆஃபர் வந்து லாபமாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நீங்கள் வந்து எந்த நகை கடையில் வந்து நகை சீட்டு போட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 11 மாதம் கழிச்சு நீங்கள் வந்து இந்த ரெண்டில் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணிவிட்டு ஜிஎஸ்டியை வந்து பே பண்ணி நீங்கள் வந்து நகையை வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ப வந்து பரிசு பொருள் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் 1000 ரூபா கட்டுறீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஒரு 3 பரிசு பொருள் வச்சுருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2000 ரூபாய்க்கு அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 3 பரிசு பொருள் இருக்கும். அதை நீங்கள் வந்து எது வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீமில் வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.